சேர்த்து அன்னைக்கு வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்பி வந்தோம். வெளியில் வரும்போது வந்து சாமி ஊர்வலமாக வந்துச்சு. பிள்ளையார் வந்து ஊர்வலமாக வந்துட்டு இருந்தார். தெருவில் நின்று சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டுட்டு அப்புறமா அந்த ஊர்வலத்தோடய கலந்துக்கிட்டு நாங்களுமே கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு ஊர்வலம் முடியறதுக்கு முன்னாடி வந்துடலான்னு போனோம். நாங்களும் கோயிலுக்கு போனால் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. ஆனால் எப்படி அந்த கூட்டத்துக்குள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வரப்போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். ஆனாலும் கூட யாருன்னே தெரியாது. அவங்க வந்து எங்களை கூட்டத்தில் நீங்கள் நிற்க வேண்டாமா, நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கான காரணம் என்னன்னு எங்களுக்கு அப்போ தெரியல. நாங்களே குழம்பிட்டு இருந்தோம், என்ன அனுப்பிட்டாங்க அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் அப்படின்னு. ஆனாலும் அவரோட என்ன சொல்ல விநாயகரோட அருள் இருந்துச்சு. நாங்கள் வந்து அவ்வளோ தூரம் போயிட்டு திருப்தியாக நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பக்கத்தில் விநாயகர் சிலையெல்லாம் வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு, ஆனால் அதுக்கப்புறம் தான் அதுக்கான காரணம் என்னன்னு வெளியில் வரும்போது அவர் சொன்னார். என் பொண்ணு கழுத்தில் ருத்ராட்சம் போட்டிருந்தேன். அந்த ருத்ராட்சம் போட்டுட்டு வந்து வரிசையில் நீங்கள் நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களை அனுப்பணும் அப்படின்னு. உண்மையில் அதை கேட்டோன்னு எங்களுக்கு ரொம்பவே என்ன சொல்ல சந்தோஷமும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு.